அந்த பிள்ளை ரொம்ப திமிரு பிடிச்சவன் நினைக்கிறேன்டா. பெரிய அகங்காரம் பிடிச்சவளா இருக்கா. என்னடா மாப்பிள்ள ஏன்னா பேசுகிற கூட காசு கேட்குறா. ஏன் என்னமோ எஸ்டிடி பூத்து வச்சிருக்கலாம். அப்புறம் காசு கேட்கலாம். அவன் டைலாக பாருங்க. ஒருத்தன் கோபமாக இல்லாமல் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். என்ன அப்போ 35,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கிட்டு அதை வேணா தூக்கிட்டு போயிட்டான். அசால்ட்டாக உட்காந்துருக்க போகிறான்டா. போயிட்டு போகிறேன். சார்ஜர் என்கிட்ட தானே இருக்குது. என்கிட்ட தானே வர மாட்டேங்குது. இந்த சார்ஜர்லாம் வேறு எதையும் சார்ஜ் போட முடியாதா? செல்ஃபோன் வந்துச்சு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ டிவி வந்துச்சு. டிவியில் என்ன வேடிக்கைன்னா இப்போ முதல் அரசு தொலைக்காட்சி கொடுச்சு. வாங்கிட்டு போனே ஒருத்தர் அண்டாக்குள்ளே முக்கிட்டான் டிவியை. முக்கி வெளியே எடுத்துருக்கேன். பொண்டாட்டி எங்க ஒரே ஒரு டிவி வீட்டில் இல்லாமல் முதல்ல வாங்கிட்டு வந்து ஏன் முக்குறீங்க? கலர் டிவி சாயம் போதான்னு பார்க்குறேன். நம்மளை எவன் ஏமாற்ற முடியாது. அதை எப்படி நீ சாயம் போதான்னு பார்க்க முடியும்? ஏன்னா பழகிட்டேன், சின்ன வயசுலேயே பழகிட்டேன். அதில் என்ன டிவி பார்க்குற பொம்பளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு அம்மா 11 மணிக்கு வாசல் உட்காந்துருக்கு. பட்டான்னு முழிச்சு. என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்க? கணவருக்காக உட்காந்துருக்கேன். பொண்ணுண்டா இப்படி இருக்கேன். பொண்ணு குடும்ப பொண்ணு இதாம்மா குடும்ப பொண்ணு. 11 மணி வரைக்கும் கணவருக்காக உட்காந்துருக்கியா? பாராட்டு இல்லைங்க. டிவியில் கணவருக்காண்டு ஒரு சீரியல் வருது, அதுக்காக உட்காந்துருக்கியா?